நன்றி நன்றிங்க. ஒன்று ஒன்றா சொல்கிறேன். தப்பு இருந்தா தவறு இருந்தா சொல்லுங்க, திருத்திக்கிறேன். கரெக்டா இருந்தா ஐயா அதையும் அப்படி சொல்லுங்க. ஐயா நீங்க அப்படி சொல்லக்கூடாதுங்கய்யா. நாங்க உங்களை வச்சு தாங்கய்யா கத்துக்கிறோம் நிறைய விஷயத்த. அதெல்லாம் இருக்கு. சரி, ரைட். என்னை வாழ வைத்த தெய்வமாக குருநாதர் குரு ராமசுப்பு ஐயா மற்றும் எல் துரைசாமி ஐயா மற்றும் ஆர் மணியன் ஐயா இவர்களுடைய பொற்பாதங்களை வணங்கி தசாபக்தி வகுப்புல இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு ஆண் ஜாதகத்தை பத்தி பார்க்க போறோம். 24/10/1992 1:45 PM திருச்சி. இவருடைய லக்னம் மகர லக்னம். இவருடைய நட்சத்திரம் அஸ்தம், ராசி கன்னி ராசி. ரைட்டுங்களா? ஜென்ம லக்னம் மகரம், ஜென்ம ராசி கன்னி, ஜென்ம நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரம். சரியா போச்சுங்களா? சரிங்க ஐயா. நான் இந்த ஜாதகத்தை 3/5/2023 பார்த்தேங்கய்யா. 3/5/2023. ஆமாங்கய்யா, அதையும் குறிச்சு வச்சுக்கோங்கய்யா. ஈசாங்கய்யா. ரைட், ஓகே. 3/5/2023 ரைட் பார்த்துருக்காரு இந்த ஜாதகத்தை பற்றி. இப்போ பொதுவாக ஜாதகத்தை நம்ம எடுத்துக்கிட்டனால லக்னம் லக்னாதிபதி தான் நிலைப்பாடு. லக்னாதிபதியின் நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு ஏன் இந்த ஜாதகம் நம்ம கைக்கு வந்திருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. பார்ப்போம். இப்போ நடப்பு திசை குரு திசையில் சனி புத்தி. குரு திசையில் சனி புத்தி. குரு திசை என்பது மகர லக்னத்திற்கு 3/12 கூடைய ஒரு திசை. 3ஆம் அதிபதியும் குரு தான், 12ஆம் அதிபதியும் குரு தான். லக்னத்திற்கு 9ஆம் பாவத்தில் இருக்கிறார். குறிச்சுக்கிங்க. 3, 12, 9. அடுத்து குரு உத்தர நட்சத்திரத்துல இருக்கு. குரு உத்தர நட்சத்திரத்துல இருக்கு. அதாவது சூரியனுடைய நட்சத்திர காலில் இருக்கிறார். சூரியனுடைய நட்சத்திர கால்னு என்னங்க? சூரியன் மகர லக்னத்துக்கு அட்டமாதிபதி, மறந்துடக்கூடாது. சரிங்களா? ஆமாங்க ஐயா. ரைட். அடுத்து சனி புத்தி. சனிங்கிறது லக்னாதிபதியும் சனி தான், 2ஆம் வீட்டு அதிபதியும் சனி தான். ரைட்டுங்களா? அந்த சனி லக்னத்தில் இருக்கிறார், திருவோணம் நட்சத்திரத்தில் இருக்கிறார். திருவோண நட்சத்திரம் என்பது சந்திரனை குறிக்கக்கூடியது. மகர லக்னத்திற்கு 7ஆம் அதிபதி சந்திரன். சரியா? ஆமாங்க ஐயா. ரைட். இப்போ நாம குரு திசையில சனி புத்தின்னு பிடிச்சிட்டோம். குரு திசை 3க்கு உடையவன் 12க்கு உடையவன் அப்படின்னு பிடிச்சாச்சு. அதுல 3, 12க்கு உடைய குரு 9ஆம் பாவத்துல போய் அமர்ந்திருக்கிறாரு. குரு சந்திரன், அதாவது 7ஆம் அதிபதியும் 9ல் தான் இருக்கு. 3, 12க்கு உடையவனும் குரு 9ல் தான் இருக்கார். முடிஞ்சது. இப்போ டைரெக்டாக நம்ம கேள்விக்கு என்ன கேள்வி இவருக்கு வரலாம் அப்படின்னு. இப்போ 1992 பிறந்தவர் இல்லையா? திருமணம் எப்பொழுது அப்படின்னு கூட கேட்கலாம். ஒரு கேள்வி. கல்யாணத்தை பற்றி கேட்கலாம். தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை பற்றி கேட்கலாம். திருமணம்லாம் நடந்து முடிஞ்சு பிரச்சனையாகி பிரிவினையாகி போயிடுச்சு, அது ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சாச்சு அப்படின்னு அதை பற்றியும் கேட்கலாம். நல்லா கவனிக்கணும். கல்யாணம் எப்பவும் கேட்கலாம். கல்யாணம் நடந்து முடிஞ்சு பல பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம், பல தொந்தரவுகளை சந்திச்சிட்டோம் அப்படின்னு கேட்கலாம். காரணம் என்ன? அதற்கான காரணம்
குரு திசையில் சனி புத்தி. குரு திசையில் சனி புத்தி அதற்கான காரணத்தை குறிகாட்டு. என்ன சார் குரு திசையில் சனி புத்தி அது எப்படி சார் காட்டுது? அப்படி குரு 3-12 குடையவனாக இருந்தாலும் கூட குரு நின்ற நட்சத்திர சாரம் உத்தர நட்சத்திரத்தில் இருப்பதனால் அட்டமாதிபதி நட்சத்திர சாரம் வாங்கி அவர் இருக்கார். அப்போ அட்டமாதிபதி செய்யக்கூடிய வேலையை அந்த குருவே செய்வார்னு அர்த்தம். அது புரியுதா புரியலைங்களா? அட்டமாதிபதி என்ன செய்யணுமோ அது அந்த குருவே செய்யக்கூடிய ஒரு தன்மைக்கு இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு அர்த்தம். இவருடைய ஜாதகத்துல லக்னத்துல சனி 7ஆம் வீட்டு அதிபதி யாரு? சந்திரன். சந்திரன் 9ஆம் வீட்டுக்கு போயிடுச்சு. நம்ம அடிக்கடி பேசுறது இதுதான். 7ஆம் அதிபதி 9ஆம் பாவத்திற்கு சென்று விட்டால் அவருக்கு திருமணம் 2 தார யோகம் இருக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்து சொல்லலாங்கிறது சொல்லலாம். ரைட்டுங்களா? நேத்து கிளாஸ்ல சொன்னீங்க. ஆமா, அதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்ம அதை பத்தி பேசணும். மகர லக்னத்தை பொறுத்த மட்டும் இல்ல, பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பா? பூர்வீகத்தில் இருந்தால் வளர்ச்சி இருக்காது, பூர்வீகத்தை விட்டு வெளியேறி இருந்தால் வளர்ச்சிகள் இருக்கும், முன்னேற்றங்கள் இருக்கும் அப்படின்னு நம்ம பேசக்கூடிய வாய்ப்பு. இந்த 1992க்கு உண்டான ஜாதகம் இப்போ இருக்கக்கூடிய கான்செப்ட் முறைப்படி ஹெல்த்தா வெல்த்தா, அதாவது உடல்நிலையா அல்லது பண பொருளாதார நிலையா அல்லது வேற என்னது திருமண குடும்ப வாழ்க்கை திருமண நிலையா குடும்ப வாழ்க்கை நிலையா? நான் 2 கேள்விதான் கோபிரியன் ஐயாட்ட கேட்குறேன். கல்யாணம் நடந்திருக்கா? முதல் கொஸ்டின். கல்யாணம் நடந்து முதல்ல இவங்க கணவன் மனைவி ஒன்றா இருக்காங்களா? 2வது கொஸ்டின். அவ்வளோதான். இதைத்தான் நான் அவர்கிட்ட கேட்குறேன். ஐயா, இந்த பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கய்யா. நீங்க சொன்ன மாதிரி பிரிஞ்சுட்டாங்க ஐயா. இந்த ஜாதகம் கொடுத்தது எதுக்கானாங்க? இந்த பையன்ட்ட நான் சொல்றேங்கய்யா, தம்பி உனக்கு கல்யாணம்னு உங்க அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ண உங்க அம்மா இறந்துரும் அப்படின்னு. ஐயா அவங்க அம்மா இறந்துட்டாங்க. இப்போ உங்க அப்பா ஐயா போன வாரம் எங்கிட்ட கொண்டாந்து திரும்ப வர்றார். இத்தனை வருஷம் கழிச்சு வர்றார். அந்த மனைவி 2ஆம் தர மனைவி கூட்டிட்டு வர்றார். அதுக்கு தாங்க அந்த ஜாதகத்தை உங்களுக்கு கொடுத்தேன். இவர் கல்யாணம் பண்ணிட்டாருங்கய்யா. பையன் குடும்பம் நீங்க சொன்ன மாதிரி கல்யாணம் பண்ணி பிரிச்சுட்டாருங்கய்யா. எங்க அப்பா இந்த வயசுல கல்யாணம் பண்றாருங்கய்யா. இவருக்கு என்ன வயசுன்னு பாருங்க. சரி, அதுக்கு தாங்க இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு ஜாதகம். ஆமாங்கய்யா. நான் ஆனா இந்த விஷயத்தங்கய்யா நான் 2003-5-2023ல நீங்க மனைவி இழப்பீங்க, பையன் கல்யாணம் ஆன உடனே முதல் பையன் 3 பையங்கய்யா. இதுல 2வது நான் என்ன சொன்னாங்க, இந்த இதுவும் நடக்கும், இவங்க அப்பா 2வது திருமணம் பண்ணிடுவாரு, அம்மா இழந்த பிறகு நடக்கும் அப்படின்னாங்கய்யா. அதுவும் நடந்துருச்சுங்கய்யா. அப்புறம் உங்க அப்பா வராருங்கய்யா. நான் இன்னொரு விஷயம் அந்த பையன் ஜாதத்துல சொல்லாம விட்டேங்கய்யா. ஐயா அந்த 12ஆம் இடம் நீங்க பேசுனீங்கல்ல, சொல்லுங்க. அது ஏன்னா ஐயா சொன்ன விஷயம் அது பொருந்துதுங்கய்யா. கரெக்டா பொருந்துதே பாருங்களேன். ஆமாங்க ஐயா. 4ஆம் இடத்துக்கு 12ஆம் வீட்டு அதிபதி குரு. குரு நட்சத்திரம் சாரம் வாங்கியது சூரியனுடைய நட்சத்திர சாரம். அட்டமாதிபதின்னு சொன்னீங்க ஐயா. தாயாருக்கு என்ன வரும் அப்படிங்கறது நாம தெளிவா சொல்லலாம். சொல்லிட்டீங்க ரைட்டுங்களா? அப்பனர் மகர லக்னத்துக்கு 9ஆம் வீட்டு அதிபதியாகிய புதன் 10ஆம் பாவத்துல போய் அமர்ந்திருக்காரு. சூரியனோட சேர்ந்து இருக்காரு. அந்த புதன் இருக்கிறது விசாக நட்சத்திரம், குருடைய நட்சத்திரமே. புரியுதுங்களா? செய்யக்கூடாத வேலையெல்லாம் தகப்பனார் செய்வார்னு. 10ஆம் பாவம் எப்படி சார் அது? 10ஆம் பாவம்னா தொழில சொல்லலாம், சமுதாயத்துல ஒரு பிசினஸ் பண்றாருன்னு சொல்லலாம், அதெல்லாம் சொல்லலாம். ஆனா 10ஆம் பாவம் இந்த மாதிரி சங்கடமான காரியங்களை செய்வதற்கு எங்க போய் வழிவகுக்கிறது, அது எப்படி பொருந்துகிறது, எப்படி அது ஒத்து வரும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு சந்தேகம் நமக்குள்ள இருக்கணும். ஏன்னா குருவின் நட்சத்திர சாரத்துலதான் அது அமர்ந்து இருக்கிறது இல்லைங்களா? அப்போ அந்த குருவின் நட்சத்திர சாரம்னா குரு மகர லக்னத்தை பொறுத்த மட்டும் 3-12 3ஆம் இடத்தையும் சொல்றான், 12ஆம் இடம் இழப்பையும் சொல்றான்னு அர்த்தம். ரைட்டுங்களா? அப்போ அப்பாவினால் இழப்பு உண்டா இல்லையா? நிச்சயமாக அப்பாவினால் இழப்பு உண்டு. புரிஞ்சுதுங்களா ஐயா?
உண்மைதாங்க ஐயா, உண்மைதாங்க ஐயா. அப்பாவனால இழப்பு உண்டா இல்லையான்னு கேட்டா அப்பானால இழப்பு டெஃபினட்டா உண்டுங்க ஐயா, உண்டு. ரைட்டுங்களா? உண்மைதாங்க ஐயா. கரெக்டா நடந்திருக்குங்க ஐயா. ஆமா. அப்ப அவரு இந்த மாதிரி வேலை செய்வாருங்கிறது இதுக்கு உண்டான கான்செப்ட், இதற்கு உண்டான தியரி எங்கே கூறப்பட்டிருக்கிறது? 10ஆம் பாவத்துல கூறப்படல. 10ஆம் பாவத்துல உண்மைங்க அது ஐயா, சொல்லல. உண்மைங்க. சொல்லியிருக்குங்களா ஐயா? 10ஆம் பாவத்துல இந்த மாதிரி இல்ல, சிலுமிஷம்லாம் சொல்லியிருக்குதா? இல்லைங்க ஐயா. கிடையாது. நீங்க 5ஆம் பாவத்துல சொல்லலாம், 7ஆம் பாவத்துல சொல்லலாம், 9ஆம் பாவத்துல சொல்ல முடியாது, 11ஆம் பாவத்துல சொல்லலாம். புரிஞ்சுதுங்களா? ஆமா, ஆமாங்க ஐயா, ஆனா ஆமாங்க ஐயா. நியாயத்துக்கு இங்க ஒரே ஒரு ஆப்ஷன்ல தான் நீங்க சொல்லணும்னா இருக்குது. என்ன ஆப்ஷன் கேட்டா காலபுருஷனுக்கு 7ஆம் பாவம் சம்பந்தம் வரும் பாருங்க. அதேதாங்க ஐயா. ஐயா கரெக்ட். சிம்பிள் லாஜிக்குங்கய்யா, அடிச்சு தூள் எழுப்பிட்டீங்க. காலபுருஷனுக்கு 7. நான் என்ன சொன்னேன்? 5ஆம் பாவத்துல கனெக்டிவிட்டி வந்தா இந்த மாதிரி சொல்லுங்க. அதாவது செய்யக்கூடாத செயலை செய்வாருன்னு. 7ஆம் உண்மைங்க பாவத்துல ஐயா, கனெக்டிவிட்டி வந்தா சொல்லுங்கன்னு சொல்றேன். 11ல கனெக்டிவிட்டி வந்தா சொல்லுங்கன்னு சொல்றேன். ஆனா இங்க எங்கேயுமே கனெக்டிவிட்டி வரல. ஆமாங்க ஐயா, ஆனா ஒரே ஒரு இடத்துல வருது. காலபுருஷனுக்கு 7 அது. ஆமாங்க ஐயா. நீச்ச சூரியன். நல்லா கவனிக்கணும். நீச்ச சூரியன். ஒரு கிரகம் சூப்பருங்க ஐயா. நீச்சத்தை அதாவது வந்துங்க நீச்ச கிரகத்தோட சேர்ந்தா அது என்ன பண்ணுங்க? நீச்ச பங்க ராஜயோகம்லாம் மீட்டு கொண்டு வருங்கிறது கணக்கு. அர்த்தம் புரிஞ்சுட்டீங்களா? சரிங்க ஐயா. இன்னொரு சமாச்சாரம் ஒண்ணு தெரிஞ்சுங்க. நீச்ச கிரகத்துடன் எந்த கிரகம் இணைகிறதோ அதுவும் நீச்சத்தனமான செயல்களில் ஈடுபடலாம். ஓ, சரிங்க ஐயா, புரியுதுங்களா? நீச்ச கிரகம் தான் செய்யணும்னு இல்ல, சரிங்க ஐயா. அதுவும் செய்யும். புரியுதுங்க ஐயா, இப்போ புரியுதுங்க ஐயா. இன்னொன்னு மறந்துடுறீங்க. 9ஆம் பாவத்துல இருக்கக்கூடிய கிரகத்தையே நம்ம மறந்துடுறோம். ஆமாங்க ஐயா, 9ஆம் உண்மைதான். பாவத்துல என்ன கிரகம் இருக்கு? இப்போ உதாரணம் உங்களுக்கு எப்படி பேசுறது அப்படின்னா, 9ஆம் பாவம்னா தகப்பனார் தானே. ஆமாங்க ஐயா. தகப்பனாரை தேடி அவருடைய வீட்டுக்கு 2 பேர் வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோ. உதாரணம் வச்சுக்கலாமா? சரிங்க, வச்சுக்கலாங்க ஐயா. இந்த 2 பேர் வந்திருக்காருங்கிற செய்திய அந்த 2 பேரை வச்சு கூட அவருடைய கேரக்டரை முடிவு பண்ணலாமா, பண்ணக்கூடாதா? பண்ணலாங்க ஐயா. ஒருத்தன் குடிகாரன் வந்திருக்கான், இன்னொருத்தன் ஒரு டைப்பான ஆள் வந்திருக்கான்னு வச்சுக்கோங்க. 2 சரிங்க பேர் தேடி வந்த ஆளை வச்சு கூட அங்க சொல்லாம சொல்லக்கூடாதா? ஐயா, தாராளமா சொல்லலாங்க ஐயா. நியாயத்துக்கு 9ஆம் பாவத்துல என்ன கிரகம் இணைவு இருக்கிறதோ அந்த கிரகத்தை எடுத்துக்கிட்டு அவங்க கேரக்டர் எடுத்து சொல்லுங்க, சரியா வரும். ஓ, சரிங்க ஐயா, சூப்பருங்க புரியுதுயா ஐயா. நான் சொல்றது உங்களுக்கு? ஐயா புரியுதுங்க ஐயா. குரு சந்திரன் 9ல இருக்கா இல்லையா? இருக்குங்க ஐயா. குரு சந்திரன்னா நம்ம அடிக்கடி என்ன சொல்லிக்கிட்டே இருக்கிறோம்? குரு ஐயா, சந்திரன் அதெல்லாம் நிறைய பேர் புகழை கெடுக்கிறது உண்டுன்னு அடிக்கடி சொல்லிட்டு இருக்கீங்க ஐயா. சபல எண்ணங்களை ஏற்படுத்தும் சொன்னோமா? ஆமாங்க ஐயா, அது 9ல தானே சேர்ந்திருக்குது. ஆமாங்க ஐயா. அது அந்த புதன் மனையில அந்த போய் வேலை புத்தியை யார் கெடுத்து செய்ய போறா? வச்சிருக்கீங்க. அந்த வேலை யார் செய்ய போறா? அப்பாவே செஞ்சுட்டு. 9ஆம் பாவம் தான் செய்ய போகுது. உண்மைங்க ஐயா, அவங்க அப்பா தான் செய்வாரு. ஆமாங்க ஐயா, முடிஞ்சு போச்சா மேட்ரு? உண்மைங்க ஐயா, உண்மைங்க ஐயா. நீங்க சொல்லலாம், இத ஐயா, தப்பு கிடையாது. ஐயா, இதுல ஒரு விஷயம் என்ன நடந்துருச்சுனாங்க, இது கரெக்டா சொன்ன என்னால அஹ், ஐயா இந்த ஜாதத்துல ஒரு விஷயம் எரிச்சன் நடந்திருக்குங்க ஐயா. அதை நீங்களே பார்த்து சொல்றீங்கன்னா தெரிஞ்சிருங்க ஐயா. பாருங்க, இது வரைக்கும் பேசின வரைக்கும் கூட பரவாயில்ல, நடுக்கம் இல்லாம பேசினேன். இப்படி ஆமாங்க இவரு ஐயா. சொன்னப்புறம் கை காலெல்லாம் நடுங்கு, சிவரிங்க ஆகுது. என்ன சொல்றாரு பாருங்க. நீங்களே ஒரு சம்பவம் நடந்திருக்கு, நீங்க பார்த்து சொல்லிடுங்க, நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்றாரு. இதுல என்ன சொல்றது? அவர் என்ன எதிர்பார்த்து வந்திருப்பாரு? என்ன நடந்திருக்கோம்? ஏன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து முயற்சி பண்ணுவோம். கொஞ்சம் உதவி பண்ணுங்க எனக்கு. கோவிப்பிரியன் சாரை தவிர்த்து அவர் சொல்ல மாட்டாரு, கடைசியாக தான் அவர் பேசுவார். நம்ம எல்லாரும் சேர்ந்து முயற்சி பண்ணி பார்ப்போம். என்ன சம்பவத்தை எதிர்பார்க்குறாரு? இந்த ஜாதகருக்கு என்ன நடந்திருக்கும்? ஏதாவது ஜட்ஜ்மெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். ஒரு ஐடியா பண்ணுங்க. நானும் ஐடியா பண்ணுறேன். நானும் உங்களோட சேர்ந்து பார்க்குறேன். சொல்லுங்க. ஐயா, நீங்க ரெடி பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. நான் 5 நிமிஷத்துல பாப்பா போய் கூட்டு வந்துடுறேங்க. போயிட்டு வாங்க நீங்க. நன்றிங்க, நன்றிங்க. நீங்க லைன்லயே இருக்கப்பாங்க ஐயா, வீட்டுல பாப்பாங்க. நான் வந்துடுறேங்க ஐயா. நன்றிங்க ஐயா. 10 நிமிஷத்துல வந்துடணுங்க ஐயா. போயிட்டு வாங்க. என்ன சார் என்ன சொல்றாரு? என்ன இந்த மாதிரி சொல்லிட்டாரு? என்ன சம்பவத்தை அவர் எதிர்பார்க்கிறாரு? இந்த ஜாதகருக்கு என்ன சம்பவம் நடந்திருக்கு?
தகப்பனார் வந்து அந்த பையனோட மனைவிக்கு ஏதோ கனெக்ட் ஆகுமா சார்? அக்காவோட. சொல்லுங்க. அதான் தகப்பனார் வந்து மருமகள் கிட்ட தவறாக நடந்துருப்பாரா? தொந்தரவுக்கு பண்ணியிருப்பாருங்கிறீங்களா? ஆமா சார். வாய்ப்புகள் அதிகம். ஓகே சார். அண்ணா வாய்ப்புகள் அதிகம்ண்ணா. ஓகே சார், நன்றி சார். ஏன்னா 7ஆம் பாவாதிபதி 9ஆம் இடத்துல சேருது இல்ல. ஆமா சார், ஆமா சார். புரியுதுங்களா? அதான் நீங்க எப்படி எந்த அடிப்படையில பேசுறீங்களோ தெரியல. இல்ல, 7ஆம் பாவம் வந்து 9ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால சொல்றேன். ரைட், ஓகே. இதுக்கான வாய்ப்பு ஓகே. அதிகம். ஆமா சார், ஆமா. புரியுதுங்களா? புரியுது. பேரை கெடுத்துறாங்கன்னு அர்த்தம். ஓகே சார். வேற ஏதாவது இருக்குமா? என்ன பாலகிருஷ்ணன் ஐயா? ஐயா லேட்டு, நான் இப்பதான் உள்ள வந்தேன், அதனால எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. நான் கேட்டுனே வந்துட்டேன், வண்டியில கேட்டுனே வந்துட்டேன். சரி, ஓகே ஓகே. அதனால தப்பு இல்லை. வேற யாரும் சிந்திக்கிறீங்க? ஏழுமலை சார். என்ன நினைக்கிறீங்க? அவர் ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டாரு அண்ணன். இளைய சகோதரத்துக்கு ஏதாவது பாதிப்பு அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்குங்களா? இளைய சகோதரத்துக்கு பாதிப்பு ஏதாவது நடந்திருக்குங்கிறீங்களா? நடந்திருக்க வாய்ப்பு இருக்குங்களா? வாய்ப்பு இருக்குதுங்கிறீங்களா? கேது வந்து பாத்தீங்கன்னா அந்த குரு மேல போனார் இல்லைங்களா? ஆமா. இப்ப பாத்தீங்கன்னா அங்க சனி தொடர்பு, குரு சந்திரன் கேது தொடர்பு எல்லாம் இருக்கு. அது 3-12 வராரு குரு. இதுல எப்படின்னா ஐயா சுக்கிரன் ராகு இருக்கிறதால இது ஆண் ஜாதகம் பெண் ஜாதகம் ஐயா? ஆண் ஜாதகம். அப்ப சுக்கிரன் ராகுனா ஜாதகம் தப்பு பண்ணுவாரா இல்ல அவருடைய மனைவி தப்பு பண்ணுவாங்க? ஆண் ஜாதகத்துல மனைவி தானே குறிக்கும். இல்ல பெண் ஜாதகத்துல இருந்து சுக்கிரன் ராகு இருந்து தவறு நடக்குது இல்ல, அதுவும் மனைவி பெண்ணைத்தான் குறிக்கும். பெண்தான் குறிக்கும். அதனால இந்த ஜாதகரும் தவறு பண்ணிருப்பாரு. ஜாதகர் சொல்றீங்களா ஜாதகி சொல்றீங்களா? ஜாதகி, சாரி ஜாதகி, அதான் மனைவி. மனைவி. ஐயா இதுல வந்து அதாவது இளைய சகோதரம் அல்லது மனைவி மனநலம் பாதிக்கிறதுக்கான அமைப்பு இருக்குங்களா? இந்த மாதிரி எல்லாம் சொல்லலாங்களா? மனைவியின் மனநலம் பாதிப்பதற்கு அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கான்னு கேக்குறீங்களா? ஆமாங்க ஐயா. சந்திரன் புதன் காம்பினேஷன் வந்தா மனநலம் சொல்லலாம். ஆனா குரு இருக்கிறதால மனநலம் பாதிக்காது. ஓகே, அப்ப இளைய சகோதரத்துக்கு பாத்தீங்களா? குருக்கு எடுத்துக்கலாம். 3-12 இளைய சகோதரத்து ரைட், ஓகே. இதுல என்ன ஒரு விஷயம்னா, நான் என்ன உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். உங்களுக்கு சென்சிட்டிவான ஒரு விஷயம் நடந்திருக்குதுன்னு சொல்றேன். ஓகேங்க. புரியுதா புரியலீங்களா? புரியுதுங்க. அதாவது நம்ம இயல்பா பேசுற விஷயத்துக்கும் முற்றிலும் மாறுபட்ட ஒரு விஷயம் இந்த ஜாதகத்துக்கு நடந்திருக்கிறது. புரிஞ்சுட்டீங்களா? அதை யாரு செய்திருப்பார் அப்படிங்கறத இப்ப நான் சொல்றேன். அதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என் கண்ணுல படுறது. இது என்ன நான் சொல்றது சரியா தப்பான்னு அவரு வந்து முடிவு சொல்லணும். சரிங்க, சரி. என்னுடைய சஸ்பெண்ட் அதுதான் வருது. காரணம் என்னன்னு கேளுங்க. சூரியனுக்கும் அந்த புதன் 9ஆம் அதிபதி அந்த 7ஆம் அதிபதி தொடர்பு இதுல பாதிப்பு இருக்குன்னு சொல்றீங்களா?
அட்டமாதிபதி சூரியன் இல்லையா? ஆமாங்க ஐயா. எங்க எட்டுக்குரியவர் சூரியன். யாருடைய வீட்டுல இருக்கிறா? சுக்கிரனுடைய வீட்டுல. சுக்கரனோட வீட்டுல இருக்காரு. அப்ப ஓகேங்க ஐயா. சுக்கிரனுடைய அட்டமாதிபதி சுக்கிரனுடைய வீட்டுல இருந்தா என்ன ஆகும்? அந்த அட்டமாதிபதியோட பாதிப்பு யாருக்கு ஏற்படும்? இந்த ஜாதகரோட சுக்கரனுக்கு சுக்கிரனுக்கு மனைவிக்கு ஏற்படும் ஏற்படும். ஐயா. சுக்கரனுக்கு சுக்கிரனுக்கு ஏற்படும். ஏற்படும். ஓகே. சுக்கிரன்னா மனைவி தானே. ஆமாங்க ஐயா. ஏற்கனவே சுக்கிரன் யாரோட சேர்ந்து இருக்குது? அங்க வந்து புதனோடய சேர்ந்து இருக்குங்க ஐயா. ராகுவோட. சுக்கரன் சாரிங்க, ராகுவோட சேர்ந்துருக்கு. அங்க ராகுவோட 11ல சேர்ந்துருக்கு. சேர்ந்திருக்கு. ஆமாங்க ஐயா. புரிஞ்சுதுங்களா? 11ல சேர்ந்துருக்கு. நான் புரியுதுங்க ஐயா. நாம சந்தேகமும் சஸ்பெக்டும் ரகசியமும் இந்த ஜாதகம் சொல்ல வருது. குரு சந்திரன் சந்தேகம், சுக்கிரன் ராகு சஸ்பெக்ட், ரகசியங்கள். சஸ்பெக்ட். ஓகேங்க. புரிஞ்சுதுங்களா? அப்ப இங்க வந்து அதாவது இதுல பிரச்சனைக்குரியவர் தந்தையாவே தான் எடுத்துக்கக்கூடிய அமைப்பு வருதுங்க ஐயா. தாராளமா 9க்குரியவர் ஆ. 9க்குரியவர் நீசமா இருக்கிறாரு. அதே மாதிரி இல்ல சூரியன் நீசமா இருக்காரு. அந்த நீசமான சூரியனோட 9க்குரியவர் போய் உட்காந்துட்டு இருக்காரு. அதாவது வந்துங்க, இவர் குடும்பத்தை காலி பண்ணி விட்டுட்டு அவர் குடும்பத்தை ஏற்படுத்தி இருப்பாருங்க. என்னுடைய சந்தேகம் அது. ஓகேங்க ஐயா. பையன் ஓகேங்க. குடும்பத்தை ஓகே. காலி பண்ணி விட்டுருப்பாரு. இவர் குடும்பத்தை அவருக்கு குடும்பத்தை ஏற்படுத்திட்டார். ஏற்படுத்தி இருப்பார். ஓகே. ஐயா வணக்கங்க ஐயா, வந்துட்டேங்க ஐயா, நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா. நாங்க என்னன்னா, நாங்க எல்லாம் பேசி ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் சார். எல்லாருடைய இது என்ன சரிங்க சார். சொல்றோம், எங்களுடைய கருத்துக்கள் என்னன்னா, இந்த சரிங்க சார். ஜாதகருடைய அப்பாவினால் இவருடைய குடும்பம் பறிபோயிடுச்சான்னு ஒரு கேள்வி. ஐயா அது ஒரு காரணம் உண்மைதானுங்க ஐயா. ரெண்டாவது என்ன நடந்துருச்சுனாங்க ஐயா, ம். ஐயா இந்த பையன் சூசைட் பண்ணிட்டானுங்க ஐயா 10 நாளைக்கு முன்னாடி. ம். எனக்கு இப்ப இடையில முந்தானத்து வந்தப்ப தாங்க திரும்ப நான் போட்டு கொடுத்த ஜாதகம் ஐயா இது. அதாவது ம். அந்த ஜெராக்ஸ் போட்ட காப்பி எடுத்துட்டு வந்து கொடுக்குறாருங்க ஐயா. ம். அதாவது என் மனைவி இறந்துருவான்னு சொன்னீங்க, நான் இன்னொரு கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னீங்க, பையன் கல்யாணம் பண்ணி பிரிஞ்சிருவான்னு சொன்னீங்க. ம். இவரு நான் பண்ணுனா அவன் வந்து இறந்துருவாங்கிறது ஏன் சொல்லன்னு கேட்டாருங்கய்யா. ம். இதாங்கய்யா விஷயங்க அந்த ஜாதகத்துல. நீங்க பண்ணதால அவர் மரணம் இல்லை, நீங்க பண்ண வேலையினால மனம் நொந்து போய் இறந்து போனாரு. அதுதான் மன உளைச்சல். சூசைட்டா? ஆமாங்கய்யா, வீட்லயே ம். இதாங்கய்யா நடந்தது. அத நீங்க அஷ்டமாதவி குடைப்பட்ட விஷயத்த அவன் கரெக்டா இப்படி போட்டானுங்கய்யா. இது நடக்குதுங்கய்யா. புகழ் கேட்டா எல்லாம் போச்சுன்னு இப்படி நடந்து போச்சுங்கய்யா. ம். என்ன சார்? நான் இதை வந்து நானே இதை கொஞ்சம் எதிர்பார்க்கலைங்கய்யா. இது நீங்க வந்து இதை இங்க இருக்கிற யாருமே எதிர்பார்க்கல. அதுக்கு தாங்க அந்த ஜாதகத்தை குரூப்ல போட்டங்கய்யா. கோச்சாரத்தை எடுங்க. எனக்கு ஐயா இது ரெண்டு ஒரு விஷயத்த 2023ல சொல்றானுங்கய்யா. ஆ. ஆனா இந்த ஒரு நான் என்ன நினைச்சேன், அது மேல வந்து நான் பெருசா ஐயா சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க, கேட்டுட்டு இருக்கேன். 2023ல எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தாங்கய்யா சொன்னேன். அதெல்லாம் சரியா நடந்ததுங்கய்யா. ஆ. இது ஒரு விஷயத்த எங்க தவற விட்டேன், ஏன் இவன் ஆயில நான் பாக்கலங்கிறது அன்னைக்கு தாங்கய்யா எனக்கு முந்தான தாங்கய்யா உரைச்சுது. ஏன் நம்ம பார்க்காத விட்டோமுங்கிறீங்களா? ஐயா எனக்கு ஏதாவது குமரல் ஆயிடுச்சுங்கய்யா. மன வருத்தத்தில் இருக்கிறீங்க இப்போ. உண்மைங்கய்யா. உண்மையாலுமே எனக்கு வந்துங்கய்யா அவ்வளவு சங்கடம் ஆகி போச்சுங்கய்யா. இத்தனை நாளா நம்ம ஜோசியம் சொன்னோமே, ஒரு விஷயத்துல இப்படி தவறுந்துட்டுமேன்னு எனக்கு ஒரு பெரிய ஒரு மன வருத்தம் வந்துருச்சுங்கய்யா. மன வருத்தப்படாதீங்க. பாருங்க, இப்ப பாருங்க, சரிங்கய்யா, சின்னதா நம்ம பேசுவோம். சரி அது வந்து மன சரிங்க வருத்தப்படாதீங்க. அதெல்லாம் நல்லா சரிங்க கரெக்டா சொல்லி இருக்கிறீங்க, ஒரு தப்பும் இல்லை. பாருங்க, சரிங்கய்யா. லக்னம் பாத்தீங்கன்னா அட்டமாதிபதி எந்த ராசி, சரத்தில் இருக்காரா சிரத்தில் இருக்காரான்னு பாருங்க சார். சரராசியில் இருக்காரா? ஆமாங்கய்யா. லக்னாதிபதி சரத்தில் இருக்காரா? ஆமாங்கய்யா. சரம் டு ஸ்திரம் அது என்ன? சரம் டு உபயம் அது என்ன? சரத்துக்கு சரம் அது என்ன? அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா யாருக்காவது? அற்பாயுள், மத்தியமாயுள், மத்தியமாயுள், தீர்க்காயுள்.
தீர்க்காயுள். ஆமாங்க ஐயா. சரம் சரம்னா என்ன முதல்ல? சரம் உபயம்னா என்ன? சரம் சிரம்னா என்ன? அதை பத்தி ஏதாவது உங்களுக்கு ஐடியா? ஐயா நீங்களே சொல்லிடுங்க ஐயா. சரம் சிரம்னா அதை பத்தி ஒண்ணுமே தெரியாதா? சரம் சரம்னா நீண்ட ஆயுள் சார். சரம் சரம்னா நீண்ட ஆயுள். ஆமா சார். சிரம் சிரம்னா அது ஓகே. மத்தியமாயுள் சார். சரிங்கண்ணா. இது உபயம்னா அல்பாயுள் சார். சரம் சரம் தானே இங்க இருக்குது. லக்னாதிபதி சரத்தில் தானே இருக்கு. அங்கதாங்க ஐயா நான் ஏமாந்தேன். லக்னா சரத்துக்கும் உபயத்துக்கும் வரும்போதுதான் தீர்க்காயிலா இருக்குங்க. சரத்துக்கு சரம் வந்து மத்தியமாயுள் தீர்க்காயுள் கிடையாதுங்க ஐயா. ஆமாங்க. சரத்துக்கு சரம் அற்ப ஆயுள் தான் வரும். ஓகேங்க. சரத்துக்கு சிரம் மத்தியம ஆயுள்னு வரும். மத்தியமாயுள். சரத்துக்கு உபயம் தான் தீர்க்காயுள். தீர்க்காயுள்னு வரும். சரிங்கய்யா. சரிங்களா? ஆமாங்க. சரமும் ஐயா சரத்துக்கு ஐயா சரத்துக்கு உபயம் வந்து மத்திய இது அற்பாயுள் ஆகுங்க ஐயா. தீர்க்காயுள். தீர்க்காயுள். சரத்துக்கு உபயம் தீர்க்காயுள் ஐயா. தீர்க்கம். சரிங்க ஐயா. பாருங்க ஐயா, ஐ- லக்னாதிபதி ஐயா, நான் சரத்தில் கொஞ்சம் இருக்காரு. பொறுங்க ஐயா, கடைசியா பேசுவோம். லக்னாதிபதி சரத்தில் இருக்காரு, அட்டமாதிபதியும் சரத்தில் இருக்காரு இல்லைங்களா? சரத்துல ஏறு. ஆமாங்க ஐயா. அப்ப ரெண்டுமே சரத்தில் இருக்கும்போது என்ன ஆகுது? அது ஆயுளை பத்தி நீங்க பேசும்போது ஒரு ஜாதகத்தை எடுக்கும் போதே கரெக்டா சொல்லிடலாம். சரிங்க ஐயா. புரியுதுங்களா? சரிங்க ஐயா. இது ஒரு விதமான பராசரன்ல இருக்கக்கூடிய பாயிண்ட் தான் இது. சரிங்க ஐயா. பராசரன்ல வரக்கூடிய பாயிண்ட் தான் இது. சரிங்க ஐயா. ரைட்டுங்களா? இன்னைக்கு கோச்சாரத்தை போட்டுக்கிட்டீங்களா? கோச்சார குரு அந்த வக்கரத்துல இருந்து கேதுமலை போறாரு. அங்க சனி தொடர்பு வருது. அப்புறம் வந்து குரு சந்திரன் தொடர்பும் வருதுங்க ஐயா. 12 தொடர்பு, சனி கேது தொடர்பு, வக்கர குரு. நீங்க ஆனா வந்து 12 இல்லாம நீங்க இருக்கணும். ஆனா வந்து இந்த பையன் அடிபடுவா வரைக்கும் நம்ம மனசுக்கு பட்டிருக்குது. ஆமாங்க ஐயா. இந்த பையன் விபத்துக்கு ஆட்படுவாங்கிற வரைக்கும் மனசு பட்டிருக்குது. ஆமாங்க ஆனா ஐயா. ஆனா இறந்து போவாங்கிற விஷயம் நிஜமா சொல்றேன், மனசுக்கு படல. இதுல ஐயா அவங்க நானும் உண்மைதாங்க. அப்படித்தாங்க ஐயா. ஆமாங்க கோபிரியன் சார் வருத்தப்படுறதெல்லாம் ஒன்றும் வருத்தமெல்லாம் பட வேண்டாம். ஐயா. ஏன்னா அதனாலதாங்க ஐயா எனக்கு வருத்தம் ஆயிடுச்சு. வருத்தமே பட வேண்டாம். கோச்சாரத்தை சரிங்க ஐயா. எடுத்துக்கிட்டீங்களா? ஐயா எடுத்தாச்சுங்க ஐயா. கோச்சாரத்தை பாருங்க, மாந்தி எங்க இருக்குன்னு பாருங்க. இன்னைக்கு எங்க இருக்குங்க? ஐயா கோச்சாரத்துல மாந்தி பாத்தீங்கன்னா இப்ப அங்க ஐயா அதே விருச்சகத்துல இருக்கு ஐயா. அட்டாம விருச்சகத்துல இருக்கு கோச்சாரத்துல மாந்தி. விருச்சிகத்துல மாந்தியா? ஆமாங்க ஐயா. சரி, ரைட். விருச்சிகத்துல இல்லைங்களா? இல்ல துலாத்துல. துலாத்துலையா? ஆமாங்க ஐயா துலாத்தான கணக்கு வரும். சாப்ட்வேரை பொறுத்த மாதிரி வருது ஐயா. இதுல ஐயா இங்க வந்து விருச்சகத்துல தான் மாந்தி இருக்கு. துலாத்துக்கு தானங்க ஐயா வருது. மாந்தி துலாத்துல தானே வருது. ஆமாங்க ஐயா வாந்தி துலாத்துக்கு தாங்க ஐயா வருது. அவரோட இடத்துக்கே தாங்க ஐயா வருது. அந்த பையன் பிறந்த இடத்துக்கே தாங்க ஐயா வருது. சரி, ரைட். என்ன பாலகிருஷ்ணன் ஐயா? ஐயா பையன் என்ன ஐயா சொன்னீங்க, இறந்துட்டாரா? ஆமா. ஆமாங்க ஐயா சூசைட். இப்போ செவ்வாய் வந்து 4ஆம் இடம் வந்து குருச்சந்திரன் பாக்குறதால ஒரு சகோதரருக்கு ஒரு சலன புத்தி இருந்துட்டுன்னு சொல்லலாமா? இல்லைன்னா லக்னத்துக்கு அவர் 4-11 இருக்கிறதால
மூத்த பெண்களோட தொடர்பு அது மாதிரி சொல்லலாமா சகோதரர் இருந்தால்? இல்ல அதெல்லாம் ஓகே ஐயா. ம். அவர் நம்மகிட்ட என்ன கேட்க வர்றாருன்னா, கோபிப்பிரியன் ஏன் சார் சூசைட் பண்ணிட்டாரு? ஏன் சூசைட் பண்ணிட்டாரு ஐயா? அது குடும்ப பிரச்சனைன்னு சொன்னா அது ஓகேன்ட்டாரு. சரி, அதுக்கு நான் வேற வேற ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்றேன். இல்ல அது சரியா? ம், அவர் கேட்டது நம்மகிட்ட என்னன்னா, ம். நான் இவர் இறந்து போவாங்கிறத முன்கூட்டியே கணிக்க முடியல என்னால. சரிங்க ஐயா. அவர் சொல்லிதான் எனக்கு தெரியும். ம். இதுல ஏதாவது கணிக்க முடியுதா நீங்க பாருங்க அப்படின்னு நம்மகிட்ட கொடுத்துடுறாரு. சரிங்க ஐயா. நம்ம மனசுல பட்டது ஏதாவது விபத்து வந்திருக்கலாம் அப்படிங்கிற வரைக்கும் மனசுக்கு வந்துருச்சு, ம். அவ்வளவுதான். ஆனா இவர் இப்ப லைவ்ல இல்லைங்கிறதுக்கு இதுல ம். ஏதாவது பராசரர் ரூல்ல நம்ம ஏதாவது சொல்ல முடியுமா? ஏதாவது பொருந்துமா? பொருந்தி வருகிறதா? ஆனா பொருந்தி வருகிறது கண்டிப்பா நியாயத்துக்கு. ஏன்னு வருது. கேட்டீங்கன்னா என்னன்னா, அவருடைய லக்னத்திற்கு 3-12 கூடிய திசை தான் நடக்குது. இந்த ஓகே. 3ஆம் இடம் வந்து சூசைட் தாங்க ஐயா. 12 மோட்சம். ஆமா. இல்ல அது அவரு சொன்னப்பறம் நம்ம ஐடியா தசாநாதன் பண்றோம். தசான ஆ. அவரு சொன்னப்பறம் நம்ம ஐடியா பண்றோம் ஐயா. சொன்னதுக்கு அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் ஐயா. ஆனா சொல்றதுக்கு முன்னாடி எடுக்கிறது தானே பலம். அவர் அவர் கேட்க சொல்லிட்டாரு வர்றது உண்மையை. என்ன நம்மகிட்ட, எனக்கு பெரிய மனசு சங்கடமாயிடுச்சு, ஆ, இதனால எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்குது, ஆ. இதை என்னால எப்படி எடுக்க முடியாம போயிடுச்சு. அதுதாங்கய்யா எனக்கு அதுதாங்கய்யா இதுல வரும். என்னன்னா ஒரே ஒரு விஷயம் ஐயா குரு கோபிப்பிரியன் சார், சரிங்க சார். ஒன்னே ஒண்ணு ஐயா குரு சொல்லிடுறேன். வந்து ஐயா குரு வந்து அர்த்தமாதிபதி நட்சத்திரத்துல தானுங்க ஐயா இருக்காரு. உத்திர ரைட்டு ஐயா 4ஆம் பாதத்துல இருப்பாரு அவருக்கு. ஐயா. ஆ. அட்டமாதிபதி ஐயா ஐயா இத நம்ம 2023 என்னால ஏங்க சொல்ல முடியாம போச்சு. அதுதாங்கய்யா பிரச்சனை. இப்ப அது ராகு திசையை பார்த்துக்கிட்டே இந்த குரு திசையை பத்தி இத்தனை விஷயம், அப்பா கல்யாணம் பண்ணாரு, அம்மா இறந்துருன்னு சொன்ன எனக்கு இவரை ஏன் இழந்துற அளவுக்கு நான் நம்ம சொல்றேன், சொல்ல முடியாம நான் ஒரே ஒரு போச்சேங்கிறது. விஷயம் சொல்லி முடிச்சிடுறேனே. சரிங்க சார். அப்புறம் பாருங்க, அதாவது கோபிப்பிரியன் சார், இறப்பு, சார் சொல்லுங்க சார். இந்த சமாச்சாரம் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, ஆமாங்க சார். துர்சம்பவங்கள், பர்டிகுலரா ஆமாங்க சார். துர்சம்பவங்கள் அப்படி வச்சுக்கலாமா? வச்சுக்கலாங்க சார். அத நீங்க ஜாமக்கோல் பிரசன்னம் பார்க்காம சரிங்க சார். எனக்கு தெரிஞ்சு டெஃபினட்டா சொல்ல முடியாது. சரிங்க சார். சரிங்க சார். ஜாமக்கோல் பிரசன்னம்னு நான் இங்க சொல்லல, சரிங்க சார். பிரசன்ன முறையில சொல்ல முடியாதது சரிங்க சார். ஜாதகத்துல சொல்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மியா இருக்கு, நான் அனுபவத்துல சொல்றேன். சரிங்க சார். ஆனா சரி எனக்கு பிரசன்னம் அந்த சரிங்க பிரசன்னம் சார். நீங்க சொல்லுங்க சார். அக்யூரேசியா போட்டு காட்டும். சரிங்க சார். எப்படி கோபிப்பிரியன் சார்? சரிங்க சார். இன்னைக்கு இந்த மாதிரி துர்சம்பவங்கள் துர்விஷயங்கள் நடக்கிறதுக்கு எடுத்துக்காட்டுறது பிரசன்னம் தான். சரிங்க சார். ரைட்டுங்களா? சரிங்க சார். அப்படி பார்த்தா இந்த இடத்துல நீங்க சொல்ல முடியாது, நாங்களுமே சொல்லல, இதனால நீங்க வருத்தப்படாதீங்க, இப்ப பேசுங்க. இல்லைங்க சார், எனக்கு என்ன ஒரு சந்தேகம், அவங்க அம்மா இறந்துருவாங்கிறது கரெக்டா என்னால கணிச்சு சொல்ல முடிஞ்சதுங்க சார். அது பெரிய விஷயம், அற்புதம். எனக்கு அது தெரிஞ்சு அந்த இடத்துல நான் கரெக்டா நினைச்சு கர்வம் ஆனனால இவனுடைய முடிவை என்னால சொல்ல முடியாம போச்சுங்கிற தனகணம் வந்துருச்சுங்க சார். அவங்க அப்பா திருமணம் ஆயிரும், அம்மா இறந்துருவான்னு சொன்ன என்னால இந்த பையன் எனக்கு அதுதான் சார் இன்னைக்கு நெருடல், 4 நாளா பெரிய நெருடல் சார். இதுதாங்க சார். அதனால சார் இன்னைக்கு இந்த ஜாதகத்தை போட்டுடலாம். ஏன்னா நேத்து சார் எனக்கு அந்த மனவரத்துல கொஞ்சம் லேட்டா தான் சார் வகுப்புல வந்தேன். அதனாலதான் சார் இது அதை கணிச்சு என்னால நான் இப்ப ஜாமக்கோல் எனக்கு சார் இன்னைக்கு சொல்றேன், எனக்கு ஜாமக்கோல் பார்க்க தெரியாதுங்க சார். நான் இன்னைக்கு வரைக்கும் பராசரர் மீதி விஷயங்களை வச்சுதான் சார் நான் பண்றேன். அப்ப நீங்க எனக்கு இடையில சொல்லி கொடுத்த நாடி முறைகள்லாம் நான் நீட்டா பண்றேங்க சார். அப்புறம் டிகிரிஸ் எல்லாம் நீங்க எனக்கு சொல்லி கொடுத்தீங்க, அதெல்லாம் எடுத்துடுறேங்க சார். ஆனா இது சார் எனக்கு 2023 கிடைச்ச 3/5 அன்னைக்கு நான் பார்த்த சார், ஜெராக்ஸ் போட்டு அப்படியே வச்சிருக்கேங்க சார். அப்ப கொடுத்தது என்ன, இதெல்லாம் நடந்தப்ப அவர் கேட்ட இந்த கேள்வி என்னன்னாங்க சார், அடுத்தது இதுல இன்னொரு விஷயம் இருக்குங்க சார். அந்த மனைவி இப்ப இவரோட எழுதின மனைவியோட சொத்து இவங்க அப்பாவுக்கு வந்துருச்சு, இந்த பையன் இறந்துட்டான், இப்ப மருமக பிரச்சனை பண்றா, இந்த சொத்து எனக்கு எப்படி கிடைக்கும்னு கேட்கறது தான் சார். அந்த ஆள் திருச்சியில இருந்து வந்திருக்காங்க சார். அடுத்த இந்த கடைசி கொஸ்டின் சார், இது தவறா எடுத்துக்க வேணாங்க சார். நான் ஒரு முடிவு இதுக்கு சொல்லிட்டேங்க சார். நீங்க இதுல ஏதாவது நம்ம நண்பர்களுக்கு தெரிஞ்சா ஒரு தகவல் தரலாங்க சார், அவங்களுக்கு இது யூஸ் ஆகலாம். அதுக்காக இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சதை நான் ஓப்பனா சொல்லிடுறேன். எனக்கு சரிங்க சார். அதாவது
எனக்கு தெரிஞ்சது சொல்ற பிரியன் சார். சரிங்க என்ன சார், விஷயம் சரிங்க சார், அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரிங்க சார். இவருடைய அப்பா இவருடைய வாழ்க்கையை கெடுத்து குட்டிச்சுவராக்குறதுக்கு முக்கிய காரண கர்த்தாவாக விளங்கியிருப்பார். உண்மைங்க சார், உண்மைங்க சார், 100% உண்மைங்க நல்லா சார். புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரிங்க அது சார், வந்து நீங்க எல்லா அளவிலும் எடுத்துக்கலாம், ஓ எல்லா சரிங்க சார், வகையிலும் எடுத்துக்கலாம். சரிங்க சார். மனைவியை வச்சுதான் இவரை வந்து கதைய ஓட்டியிருக்காங்க. முடிச்சிருக்காங்க. ஓ சரிங்க சார், புரியுதுங்க சார், புரியுதுங்களா? புரியுதுங்க சார், புரியுதுங்க சார். இப்ப அதே இப்ப மாமனார் சொல்றோம் இல்லையா, ஆமாங்க நம்ம இந்த சார். இடத்துல சொல்லக்கூடாத ஒரு இதெல்லாம் நம்ம பேசுறதே ரொம்ப சரிங்க, சங்கூஜமா புரியுது, இருக்கு. புரியுதுங்க சார், புரியுதுங்க சார், எனக்கு புரிஞ்சிச்சு. போதுங்க சார், ஓகே. அந்த மாதிரி எல்லாம் கிரியேஷன் ஆகும். புரியுதுங்க சார், புரியுது, புரியுது, புரிஞ்சுதுங்களா? புரியுதுங்க சார், புரியுது, புரியுது. ஓகே அந்த அளவுக்கு தான் நாங்க வந்து இது பண்ணணும். நாங்க வந்து நீங்க ஒரு இது கேட்ட உடனே இந்த மாதிரி ஒரு சொன்ன உடனே நீங்க போனதுக்கு அப்புறம் நாங்க பேசிக்கிட்டது இதுதான். ஓகேங்க சார், ஒரு ஓகேங்க சார். செக்மெண்ட். நான் அப்ப இடையே ஏதோ எதிர்பாராத ஒரு விஷயங்களை எதிர்பார்க்கிறேன். இந்த ஜாதகத்துல சந்தேகம் இருக்கு, சஸ்பெக்ட் இருக்கு, அவமானம் இருக்கு, இதெல்லாம் இருக்குது. ஆமாங்க சார், அர்த்தம் புரிஞ்சுதுங்களா? புரியுதுங்க சார். அவ்வளவுதான். இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் ஒரு ஸ்டைல உங்களுக்கு சொல்றேன். சரிங்க ஒரு சார், ஜாதகம் வருதுன்னா நீங்க டெய்லி பாக்குறதால இந்த விஷயத்த உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். சரிங்க சார், ஜாமக்குள் பாக்குறதோ பண்றதோ பெரிய ஒன்றும் இந்த வித்தை கிடையாது. சரிங்க சார், சரிங்க ஈஸியா சார். கத்துக்க வேண்டிய விஷயம். ஓகேங்க அல்லது சார், உங்களுக்கு ஓகே, கோச்சாரமாவது போட்டு பார்த்து உங்களுக்கு நீங்க ஓகேங்க சார். லக்னாதிபதியுடன் நல்லா கவனிங்க. அவருடைய ஜாதகத்துல லக்னாதிபதி யாரு வேணாலும் இருக்கலாம். சரிங்க சார், லக்னாதிபதி இருக்கும் இடத்தில் மாந்தியோ, சரிங்க சார், சந்திரன் இருக்கும் இடத்தில் மாந்தியோ, சரிங்க சார், ராகுவோ கேதுவோ இருந்தால், சரிங்க சார், லக்னத்துல ராகு சரிங்க சார், அல்லது ராசியில ராகு சரிங்க சார், அல்லது ராசியில கேது லக்னத்துல கேது, ஓகேங்க சார், இந்த மாதிரி ஏதாவது ஒரு அலாட்மெண்ட் வந்துச்சுன்னா சரிங்க சார், இந்த ஜாதகர் முதல்ல எங்க இருக்காருன்னு கேட்காம அந்த ஜாதகத்துக்கு பலனே சொல்லக்கூடாது. ஓகேங்க சார், சரிங்க சார், சரிங்க சார், ஓகேங்க சார், நல்லா அழுத்தி ஓகேங்க சார், கேட்டுறணும். எங்க இந்த ஜாதகர்னா வீட்டுல இருக்காரு, வீட்டுல இருக்காரா, வீட்டுலதான் இருக்காரா, கரெக்டா சொல்றீங்களா ஓகேங்க சார், ஓகேங்க சார், அப்படி ஓகேங்க சார், எனக்கு தெளிவா புரியுது. கேட்டுறணும். ஓகேங்க சார், ஓகேங்க சார், ஏன்னா இதெல்லாம் ஒரு இன்டிமேஷன். புரியுதுங்க சார். சார் நன்றிங்க சார், நன்றிங்க சார், ரொம்ப நன்றிங்க சார். சார், இப்போ இவருடைய மரணத்தை இவருக்கு ஜாதகம் பார்த்தப்ப இவர் மரணத்தை கணிக்கணும்னா அந்த ராஜசக்கரம் போட்டா அந்த அந்த டயத்துல இவருடைய கண்டுபிடிக்க முடியுமா சார்? இல்லைன்னா நம்ம என்னென்ன விஷயம் என்னன்னா, இது நம்ம நாடி முறையில கண்டுபிடிக்கிறதுக்கு பல அடுத்தடுத்து வேற முறைகளை இவருக்கு சொல்றதுக்கு எல்லாம் அது வேற விஷயம். சரி சார், அது நம்ம சொல்லலாம், தப்பு இல்லை. ராஜசக்கரத்தை சொல்லலாம். என்னுடைய கேள்வி என்னன்னா, உங்களுடைய பாயிண்ட்லயே உங்ககிட்ட நான் கேட்க வர கேள்வி, பராசரர் நாம எல்லாம் படிக்கிறோம், தெரிஞ்சுக்கிட்டோம். சரி. பராசரில் அக்யூரிசியா சொல்ல முடியுதா? அதற்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வருகிறதா, ஒத்து வருகிறதா, இல்லை நம்மளால பார்க்க முடியல, எங்க நம்ம சறுக்குறோன்னு நம்ம பேசிக்கிறப்போ டிஸ்கஸ் பண்றோம். சரி, ஓகே. அர்த்தம் புரிஞ்சுட்டீங்களாண்ணா? புரியுது. இப்ப பராசரில் ரூல் வரலைன்னு சொல்ல மாட்டேன் நான். 100% ரூல் வருது. எங்க ரூல் வருது? ரூல் இருக்குங்கய்யா. பராசரில் 12-3 தொடர்பு. புரிஞ்சுட்டீங்களா? பாருங்க, 12ஆம் அதிபதி திசை வருது. ஓகே, அவனுக்கு இந்த ஏஜ்ல இதான் இந்த பிரச்சனை வருங்கிறதுக்கான ரூல் எங்க இருக்குது? அது எனக்கு ஒரு சந்தேகம். சார் அதான் சார் நானும் தவறுந்த காரணம். ஐயா, அது கோச்சாரங்கள் தான் காரணம்னு எடுத்துக்கலாங்களா? நம்ம எடுத்துக்கிற ஏழுமலை சார், நம்ம பேசிக்கலாம். நாடியில போனா வரும்ல ஐயா, எப்ப இறக்க போறாரு? நாடியெல்லாம் வருதுங்க ஐயா, தெளிவா வருது. நாடியில தெளிவா இருக்கு. ஒரு செகண்ட்ல சொல்லிடலாம். நாடியில தெளிவா இருக்குங்க ஐயா. ஆனா பராசரர்ல தசாபுத்தி ரீதியா ஐயா 12 அப்புறம் 2-7 மாரகாதிபதி சூசைட்டுக்கு 3ஆம் பாவகம் எடுக்கலாங்க இல்லைங்கய்யா? ரைட். ஆனா இந்த ஏஜ் தான் எடுக்கிறதுக்கு அது மேட்டர். ஓகேங்க, அதுதான் நம்ம வயசு தான் பேசிட்டு இருக்கோம். ஓகேங்க, வயசும் பார்க்கணும்.
ஆனா இது எல்லாம் ஐயா வேலை செய்யும் போது வயசு ஐயா கோபி அப்படிங்கிறது பிரியன் ஐயா, ம் ஐயா சொல்லுங்க ஐயா. அவங்க அம்மா இறந்தாங்கன்னு எப்படி ஐயா சொன்னீங்க? ஐயா இங்க பாருங்க, இந்த செவ்வாய் நிக்கிற நட்சத்திரம் புனர்பூசல் இருக்கா பாருங்க, இவருடைய எல்லாமே பாருங்க குருவுடைய நட்சத்திரங்களே அதிகமா இருக்கும் பாருங்க அதுல. இருக்கு, ஒரே நிமிஷம் காட்டுறேன் பாருங்க ஐயா. செவ்வாய் புனர்பூசம், ஆமாங்க ஐயா. அப்புறம் புதன் விசாகம். ஆமாங்க ஐயா. ம், இருக்காங்க ஐயா, புனர்பூசத்துல இருக்குங்களா? ஆமா ஐயா. ஐயா இவருக்கு என்கிட்ட வந்தப்ப இந்த பையனுக்கு ராகு திசையில் எனக்கு அந்த 2000 இப்ப அப்படியே கழிச்சுக்குங்க, 23ன்னா கணக்கு போடுங்க, 3/5/2003ன்னா கணக்கு போடுங்க, என்ன புத்தி ராகு திசையில் நடந்திருக்குன்னு பாருங்க. செவ்வாய் புத்தியான் நடந்திருக்குங்க. ஆமா ஐயா. அப்ப நீங்க என்ன பலன் சொல்லுவீங்கன்னு நீங்க நினைப்பீங்க, சொல்லுங்க. ராகுல செவ்வாய் செவ்வாய்ங்க சார். நாலுக்குடி செவ்வாய் 6ல இருக்கு. அது அதை விட இன்னொரு விஷயம் அதுல இருக்கு பாருங்க, அந்த திதிகளை கொஞ்சம் நோட் பண்ணுங்க நீங்க. அதுல பாருங்க சதுர்த்தசி திதின்னு அந்த பையன் பிறந்த சதுர்த்தி திதி இருக்கு பாருங்க. சதுர்த்திங்களா சதுர்த்தசிங்களா? சதுர்த்தசி திதிங்க. ஓகேங்க. அப்ப நீங்க ஏன் அதை சொல்ல முடியாது, ஏன் எடுக்க முடியாது? அதாவது திதி சூன்யத்திலே போய் உட்காந்துருக்குங்களா? போயிடுச்சு, முடிச்சு கட்டிடுச்சோம். அதை வச்சு நான் அதை சொல்லிட்டேனுங்க, நான் வெறும் பெருசா ரிஸ்கே எடுக்கல. ஓகேங்கய்யா. சதுர்த்தசி இத திதி சொன்ன அப்படின்னு எனக்கு பார்க்கும்போது அந்த சார், காரணத்தை இது சொன்ன எனக்கு அந்த சனி நிக்கிற நட்சத்திரத்துல திருவோணம் அந்த சந்திரனோட சேர்ந்து இருக்கிறான், இவன் அர்த்தத்தில் தான் இருக்கிறான். இந்த நம்ம ஜென்மம் அணுஜென்மம் திருஜென்ம நட்சத்திரம் இருக்கிறானேங்கிறத விட்டடிச்சு கோட்டை விட்டாங்க சார். 12ஆம் திசையா தான் அந்த குரு போய் நமக்கு நடக்குது, மோட்சம் சயனங்கிறதெல்லாம் விட்டுறலாம். அப்பா குரு அவர் அந்த நேரம் இன்னொரு கல்யாணம் பண்ணுவார், அம்மா இழந்துன்னு சொன்ன என்னால இவனோட இவ்வளவு ஈஸியா எடுக்க முடியாம என்னால போச்சேங்கிற மன வருத்தங்க. ஓகே ஐயா, நன்றி ஐயா. எவ்வளவுதான் சார் விஷயம். சாரிங்க சார், எனக்கு தெரிஞ்சதுதான் சார் சொன்னேன். ஓகே சார். இல்ல ஓகே, நன்றி. நன்றி. என்ன சொல்றது? தசா புத்தி ரீதியா வந்து பார்க்கும்போது குரு திசை சனி புத்தி. ம் நீங்க அத இதுல பாத்தீங்கன்னா மோட்சஸ்தானம் வேலை செய்யுது, 3ஆம் இடம் வேலை செய்யுது. அப்ப 2 சனி புத்தி 2ஆம் இடமும் வேலை செய்யுது, 7ஆம் இடமும் வேலை செய்யுது. சனி 7ஆம் இடத்தை பாக்குறாரு. குரு வந்து இன்னைக்கு வக்கரமாயி பாத்தீங்கன்னா சனியை இயக்குறாரு, ம் புத்திநாதனை. ம் ஸோ இதெல்லாம் வந்து அதுல அந்த ரீதியா எடுக்கலாம், அந்த தசாபுத்தி ரீதியா ஓரளவுக்கு மேட்ச் ஆகுதுங்க ஐயா. ம் ஐயா இந்த சந்திரனை சனியே திருவோண நட்சத்திர காலில் தானுங்க இருக்கிறான். ஆமாங்க ஐயா. அஸ்தம் திருவோணம் பாருங்க, 3ஆம் பாதம். அப்படித்தானுங்க வருது பாருங்க, 7ஆம் இடத்துக்கு உடையப்பட்ட மாதிரி இதுல ஒரு இன்னும் லக்னாதிபதி பாத்தீங்கன்னா கிடைக்கிறாரு. சனி சந்திரனும் இணையும் பாருங்க ஐயா, புணர்ப்பு. ஐயா, அதைத்தான் சொல்றோங்க, அவர் திருமண எத்தனையோ ரீதியா வருது. பாதிப்படைஞ்சு இருக்காரு. ஓகே. அதுதான் நடந்துருச்சுங்களா, அதெல்லாம் சார் சொல்லிட்டாருங்க ஐயா. பிரிஞ்சுட்டாங்கன்னு அடிச்சு தூள் எழுப்பிட்டாரு நம்ம சார். வந்து ஒரே பாயிண்ட்ல முடிச்சிட்டாருங்க, கல்யாணம் ஆயிடுச்சு பிரிஞ்சிருச்சு, உங்க கேள்வி சொல்லுங்கன்னு முடிச்சிட்டாரு பாருங்க. நமக்கு ஒரு குருநாதங்கிறத ஒவ்வொரு தடவையும் நிரூபிச்சுட்டே இருக்காரு பாத்தீங்களா, கரெக்டா. அதாவது எது சொல்லாத முன்னாடியே சொல்லிட்டாருங்க ஐயா, நானும் கேட்டேன். ஆமாங்க ஐயா, அதைத்தான் சொல்றேன், நம்ம எதுவுமே சொல்லுங்க, ஜாதகத்தை பார்த்த உடனே சரி இது கல்யாணம் கரெக்டா ஆயிடுச்சு, சொல்லிட்டாருங்க பிரிஞ்சிருச்சு. நம்ம சார், அதை கரெக்டா சொல்லிட்டாரு. ஓகே ஓகே. இந்த ஜாதகத்துல அவ்வளவுதான், நம்ம என்ன பேசுறதுக்கு என்ன இருக்குது? ஆனா வந்து இன்னொரு ஆமாங்க ஐயா. விஷயம், ரொம்ப பராசரில் இல்லாத ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ல இல்லை. அடிக்கடி சொல்றாரு, பராசரில் கிடைக்காத ரூலே கிடையாது. ஆனா இதுலயே நம்ம என்ன டீப்பா நிறைய இதுலயே தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்குது. பாத்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு சமாச்சாரம் நடக்குப்போ இந்த பிரச்சனை வருங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம், சொல்றோம். ஓகே, நீ அதனால தாண்டா காலியாவு அப்படின்னு சொல்றதுக்கு, அது இந்த ஏஜில் தான் அது நடக்கும்னு சொல்றதுக்கு சரியான
இது வந்து வேணும். அதுக்கு கோச்சாரங்கள் தாங்க ஐயா சப்போர்ட் பண்ணும். அதுதான் நான் சொல்றேன். கோச்சாரத்தை பார்த்தாலும் சரி, நாடியில நாம கோச்சாரம் வந்து பிரசனத்தை நீங்க பார்த்தாலும் சரி, இந்த மாதிரி ரொம்ப சிக்கலான கேஸுகளுக்கு முடிவு கிடைக்கும். நான் அவர்கிட்ட கோபிரியன் சார்ட்ட சொல்றது. ஐயா எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கய்யா. ஐயா எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கய்யா. நீங்க சாமுக்கள் நீங்க எடுத்து எங்களுக்கு பண்ணி கொடுங்கய்யா வகுப்பா. அது எப்போ எடுத்து ஐயா சாமுக்கோள் எடுத்துட்டாருங்கய்யா. ஐயா அப்படிங்களாங்க. சரிங்கய்யா, நான் ஐயாட்ட வீடியோ வாங்கிக்கிறேங்கய்யா. நன்றிங்கய்யா. அப்ப எப்போ தம்பி லேட்டுங்கய்யா. சரிங்கய்யா, தம்பி லேட்டுங்கய்யா, நான் உங்கள்கிட்ட வீடியோ வாங்கிக்கிறேங்கய்யா. ரைட்டுங்கய்யா. ஒவ்வொரு வாரம் சொல்லி சரிங்க 12 பாவத்துக்கு 12 கிளாஸ் ஜாமக்கோலா நடத்தணும். சரிங்கய்யா. 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 அது சண்டே 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 ஐயா. சண்டே சரிங்கய்யா. இல்லையா சரிங்கய்யா, நன்றிங்க ஐயா. சண்டே இல்லைங்க, ஜாமக்கோள் தனியாவே எடுத்தீங்க. அது முதல்ல ரெகுலர் கிளாஸ் எடுத்தீங்க ஐயா. ரெகுலர் இல்லைங்க இல்ல சண்டே சண்டே எடுத்தாரு ஜாமக்கோள். சண்டாவே எடுத்தேன். சண்டே சண்டே 8 கிளாஸ் 10 கிளாஸ் எடுத்தாரு ஐயா. ஆமா எடுத்திருக்கேன் 9 கிளாஸ். ரெகுலராவும் எடுத்தீங்க. ஜாமக்கோள் ரெகுலராவும் எடுத்தீங்க பிரசன்னம் தனியா எடுத்தது. அது வந்து அதான் ஆமாங்க. ஏழுமலை சார் முதல்ல எடுத்து சொல்றாரு இப்போ. சரிங்கய்யா. சரிங்க, சந்தோஷங்கய்யா. அந்த மாதிரிலாம் நான் அது வீடியோ உங்ககிட்ட வாங்கிக்கிறேங்கய்யா. நன்றி. வாங்கிட்ட போதுங்கய்யா. அந்த மாதிரிலாம் இருக்குது. சரிங்கய்யா. இந்த நவாம்சத்தை பத்தி யாருமே கிட்ட நெருங்க மாட்டேங்கிறீங்களே, அத பத்தி ஒரு சின்ன கருத்து. அது கல்யாணத்தை வரும்போது தானே ஐயா. அத சொல்லுங்க. என்ன சொல்ல வந்தீங்க சொல்லுங்க. திருமணம் வரும்போது நவாம்சத்தை பார்க்கணும், மற்ற நேரத்துல வேண்டாம். திருமணம் அப்படிங்கும் போது இந்த நவாம்ச லக்னம் பாத்தீங்கன்னா அந்த ரெண்டும் பாத்தீங்கன்னா 6 8 வந்திருக்கு. அப்ப திருமண வாழ்க்கையை கண்டிப்பா பாதிக்கும். ராசியோட லக்னமும் அம்சத்தோட லக்னமும் பாத்தீங்கன்னா அங்க 6 8 தான் விழுகுது. அதுவே அங்க பாதிப்பு சொல்லுதுங்க திருமணத்துல. நீங்க அத பாருங்க. அவர் ஜென்ம லக்கணத்துக்கு எதுக்கு 8ஆம் வீடே விழுகும் பாருங்க. அங்க பாருங்க. ஆமாங்க, லக்கணமும் அங்கேதான் விழுகுது. ஜென்ம லக்கணத்துக்கு அட்டமாதிபதி வலிமையாக இருக்கிறாரா, வலிமை குறைந்து இருக்கிறாரா நவாம்சத்தில் பாருங்கள். நவாம்சத்துல பார்த்தா அட்டமாதிபதி எப்படி இருக்காருங்க? சூரியன் எங்க இருக்காரு? தனுசு வீட்டுல இருக்கிறாரு. பலமா இருக்காருங்க. 5ஆம் சிம்ம லக்னம் போட்டுக்குங்க. இப்போ நீங்க ராசி கட்டத்தை மறந்து நவாம்ச கட்டத்தை பலமா இருக்கு. நவாம்ச கட்டத்துக்கு லக்னம் சிம்ம லக்னம்னா 8வது வீட்டுல குரு இருக்கு, ராகு இருக்கு, மாந்தி இருக்கு. செதிட்டீங்களா இல்லையா? ஓகேங்க. ஆமாங்கய்யா. ஆமாங்க. குரு ராகு மாந்தி 8ஆம் இடத்துல குரு ராகு மாந்தி இருக்கு. அந்த இடத்துக்கு சனி அங்க போகும்போது அதோடைய ரியாக்ஷன் நல்லா இருக்காது இல்ல? அர்த்தம் புரிஞ்சுதுங்களா? நாடியிலே எடுத்த குரு அங்கே பாதிக்கப்படக்கூடியவர் வந்து ஜாதகர். குரு சண்டால ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க. இந்த ஜாதகர் தவறி விடுவார்னு சொல்றதுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த ஜாதகத்துல ரூல் கிடைக்கிற மாதிரி எனக்கு தெரிய மாட்டேங்குது. என்ன சொல்லுங்க சார். இப்ப வந்து குரு திசை சனி பத்தி நடக்குது சார் அவருக்கு. ஆமாங்கண்ணா. சனி வந்து பாத்தீங்கன்னா பாவப்படி 12ஆம் பாவத்துக்கு போயிட்டார் சார். சரி. பாவப்படி 12ஆம் பாவம் போயிட்டாரு. ரெண்டாவது வந்து அதாவது 8 12 7 1 திசை நடக்குது சார். ரைட், ஓகே, சொல்லுங்கண்ணா. அப்போ வந்து சனி 12ஆம் பாவத்துக்கு போயிட்டாரு. 12ஆம் இடத்தை குறிகாட்டுது. ரெண்டாவது மகாராஷ்டிரா 7ஆம் இடத்தை குறிகாட்டுது. 2ஆம் இடம் லக்னாதிபதியை குறிகாட்டுது. அதனால இந்த சனி புத்தியில வந்து இவர் வந்து மரண காட்டுது. கடைசியில பாத்தீங்கன்னா அந்தரம் வந்து சூரிய அந்தரம் ஓடிட்டு இருக்கு சார். அட்டமாதிபதி வந்து அட்டமாதிபதி 10ஆம் இடத்துல போய் கர்மம் பண்ணணும்னு விதி இருக்கு சார். சரிங்கண்ணா. எனக்கு தெரிஞ்சது சொல்றேன் சார். சொல்லுங்க, தப்பு இல்ல. அதான் சார், அதான் சனி புத்தி வந்து 8 12 7 1 பாவங்கள் இயங்கிட்டு இருக்கு சார்.
இந்த பாவங்கள் இயங்கினால் இது நிச்சயம்ங்கிற மாதிரி சொல்றீங்க. ரைட் தானே? ஆமா சார், ஆமா சார். ரைட். ரெண்டாவது வந்து சூரிய அந்தரம் ஓடிட்டு இருக்கு சார். ரைட், நான் எடுத்துக்கலாம்ண்ணா, தப்பு இல்லைண்ணா. இப்ப சூரிய அந்தரம் வந்து அட்டமாதிபதி போய் 10ஆம் பாவத்துல போய் உட்காந்துருக்காரு சார். ஆமா, எடுத்துக்கலாம்ண்ணா. அதனால வந்து அந்த மாதிரி இந்த கர்மா நடக்குங்கிறது சொல்றேன் சார். ஆனா ராசி கட்டத்தை விட நவாம்ச கட்டம் வலிமை மிகுந்ததுன்னு நம்ம சொல்றோம். ஆமா, ரைட்டுங்களா? ராசி கட்டத்துல ஒரு கிரகம் நீச்சமா தெரியும், நவாம்ச கட்டத்துல அது என்ன பண்ணும், வலிமையுடன் இருப்பதாக தெரியும். வருதா வரலைங்களா? பாருங்க, ராசி கட்டத்துல சூரியன் நீச்சம், ஆனா நவாம்ச கட்டத்துல எங்க இருக்காருங்க? ஐயா 5ஆம் இடத்துல இருக்காருங்க. குருடைய வீட்டுல இருக்காரு. ஆமாங்க ஐயா, அர்த்தம் புரிஞ்சுட்டீங்களா? புரியுதுங்க ஐயா. நீங்க நல்ல கனெக்டிவிட்டி பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நவாம்ச கட்டத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய ஜென்ம லக்னத்துக்கு அட்டமாதிபதி இருக்காரு இல்லைங்களா? ஆமா சார். ஜென்ம லக்னத்துக்கு அட்டமாதிபதி லக்னத்திற்கு 12வது வீட்டில் நவாம்ச கட்டத்தில் இருந்தால் அப்படிங்கிற ஒரு விதி இருக்கு. ஓகே சார், ஓகே. எப்படிங்கன்னா, ஜென்ம லக்னத்திற்கு அட்டமாதிபதி யாரோ அவர் நவாம்ச கட்டத்தில் 12வது வீட்டில் இருந்தால், லக்னத்துக்கு 12ல பாருங்க, மகர லக்னம் 12ல என்ன இருக்கு? சூரியன் சூரியன் இருக்கு. அட்டமாதிபதி இருக்காரா இல்லைங்களா? நவாம்சத்துல இருக்காருங்க. நவாம்சத்துல இருக்கு. ஆனா இந்த வயசுல தான் பிரச்சனை வரும்னு சொல்றதுக்கு அதுக்கு என்ன என்னம்னா கோச்சாரத்துல தான் அது இடம் இருக்கு. சரிங்கய்யா, சரிங்க. எப்போதெல்லாம் சூரியனை தொடர்பு வருதோ அப்ப தொல்லை வரும். சரிங்கய்யா. சார், சூரியனை தொட்டா பதவி தானே வரணும்? பதவி வரும், பதவியோட சேர்த்து பிரச்சனையும் வரும். ஏன்னா அட்டமத்துக்கு உண்டான வேலையும் செய்யாது. புரியுதுங்க. சனி தொடர்பு வந்தா பிரச்சனை வரும். ஆனா சந்திரன் வந்து 9ஆம் பாவத்துல சார், ஆனா 8ஆம் பாவத்துல. ஐயா இந்த ஜாதகத்துல 8ஆம் அதிபதி பாத்தீங்கன்னா அங்க 6 குறியோட சேர்ந்து நீசமாயி உட்காந்துருக்காரு, மாந்தியோடையும் சேர்ந்திருக்காரு. அதுவே ஆயுள் வந்து அப்படின்னு பார்க்கும்போது அற்பாயில் தானே. ஆனா நவாம்ச லக்னத்துல நல்லா தான் இருக்காரு. இல்லைங்க, இங்க வந்து ராசி கட்டத்துலங்க ராசி கட்டத்துல 10ஆம் இடத்துல பாருங்க. ராசி கட்டத்துல வந்து 8ஆம் அதிபதி ரொம்ப பலகீனமா இருக்காரு, 6ஆம் அதிபதியோட சேர்ந்து இருக்காரு, மாந்தியோடையும் சேர்ந்து இருக்காரு. சரி, அது 10ஆம் இடமாவும் வருது. நவாம்சம் அப்புறம் என்னத்துக்கு? அதாவது நவாம்சம் என்பது என்னன்னா ரொம்ப டீப்பான விஷயங்கள். இதுதான் நடக்கு, இப்படித்தான் நடக்குங்கிறத சொல்றதுக்கு தான் நவாம்சம். வெறுமனே கல்யாணத்துக்கு மட்டும் பேசுறதுக்கு இல்ல நவாம்சம் சார். கல்யாணத்துக்கு பிறகு எடுத்துக்கலாங்களா? எப்படி உங்களுக்கு சொல்றதுன்னா, அரசு வேலை கிடைக்குமா கிடைக்காதுன்னு ராசி கட்டத்தை வச்சு சொல்றது ஒரு டைப்பு. நவாம்ச கட்டத்துல அதுக்கான கிரக சேர்க்கை இணைவு இருந்ததுன்னா டெஃபினட்டா கிடைக்கும்னு சொல்லலாம். சரிங்க, நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? புரியுதுங்க ஐயா. அதான் நவாம்ச கட்டம், வெறுமனே கல்யாணத்துக்கு மட்டும் இல்ல. ஓகே. நவாம்சத்தை பத்தி வேணா ஒரு இதா சொல்லுவோம். சரிங்களா? ஓகே சார், சார் விட்டுடுங்க. சரிங்க, சரிங்க சார், நன்றிங்க சார். சனி வந்து பாவப்படி 12ஆம் இடம் போயிட்டார் சார். சந்திரன் வந்து பாவப்படி 8ஆம் இடம் போயிட்டார் சார். 7ஆம் அதிபதி சந்திரன் சார், லக்னாதிபதி சனி சார். அதாவது 8, 12, 7, 1 சார். சனி புத்தி சார். நம்ம சந்திரன் 9ஆம் இடத்துல இருக்குன்னு நம்ம சார், ஆனா பாவப்படி 8ஆம் இடத்துல போயிட்டாரு. சனி வந்து நம்ம லக்னத்துல இருக்குன்னு சொல்றோம், ஆனா பாவப்படி 12ஆம் இடத்துல போயிட்டாரு. நடக்கக்கூடிய புத்தி வந்து சனி புத்தி சார். அந்தரம் வந்து சூரியன் வந்து அட்டமாதிபதி, அவர் போய் 10ல போய் உட்காந்து. இதுதான் அவருக்கு மரணத்துக்கு அறிகுறின்னு நான் நினைக்கிறேன். ரைட்டுண்ணா. இவருக்கு கல்யாணம்னு ஒண்ணு ஆகும், கல்யாணத்தால இம்சை வரும், இம்சை வந்து அப்பாவால இம்சை வரும், இதெல்லாம் இம்சை வந்து அதுக்கப்புறம் தான் இவர் மரணம் அடைவாருங்கிற ஒரு கருத்து இருக்கா இல்லையா? ஆமா சார், ஆமா சார், ஆமா சார். ரைட்டுங்களா? இப்ப இவர் இறந்து போனது கடன் தொல்லையால இல்ல, கல்யாணம் பண்ணிட்டார். அந்த இழப்பை அவர் தாங்க முடியாம இறந்து போயிட்டார், மன உளைச்சல்.
அதேதாங்க சார், அதேதாங்க சார், அதேதாங்க சார். அவருக்கு நடந்த துரோகத்தை நினைத்து இறந்து விட்டார். ஓகே. புரிஞ்சுக்கிறீங்களா? புரிஞ்சுது சார். புரிஞ்சுதுங்க சார். அதெல்லாம் நம்ம எப்படி சொல்றது? சரி. இப்ப இதை பிளைண்டா பாருங்க. இந்த ஜாதகம் இப்பதான் கல்யாணத்துக்கு வந்திருக்கிறதா வச்சுக்குவோம். ஓகே. அதை எப்படி சொல்ல போறோம் நாம? நான் சொல்றது சொல்ல போறோம் நாமன்னா என்னையும் சேர்த்த கேள்வி கேட்டுக்கிறேன் நானே. நீங்க உங்களையும் கேட்கறேன்னு நினைக்க வேண்டாம். சரிங்களா? சரி சார். ஆனா கோபிரியன் சார் கொண்டு வந்தாலும் நடும் மண்டையில ஒரு ஆணி அடிச்ச மாதிரி பூரா போயில நீ தூங்க விடாம பண்ணிட்டார் சார். நானே 3 நாளா பெரிய சிக்கல் ஆயிட்டேங்க சார். அதனாலதான் சார் என்னால தாங்கவே முடியலைங்க சார். இந்த இதை எப்படி நம்ம கோட்டையை விட்டுட்டோம். அது அவங்க அம்மா அதை சொன்ன என்னால ஏன் இந்த பையனுக்கு முடியலங்கிற ஒரு விஷயம் ஆதகம் தாங்க சார் எனக்கு. இந்த ஆள் வந்து கேட்ட உடனே என்னால தாங்க முடியலைங்க. இல்ல நான் வந்து என்னன்னா சார், நான் உண்மையை சரி. சொல்லிடுறேன். என்கிட்ட இந்த சரிங்க ஜாதகம் சார். வந்திருந்ததுன்னு வச்சுங்க, ஒரு உதாரணம் சரிங்க சார், சரிங்க சார், எல்லாம் வருது. இந்த மாதிரி இல்லாம ஜாதகம் வந்திருக்குது, பார்க்க வந்திருக்காங்கன்னு வச்சுங்க. சரிங்க சார். டெஃபினட்டா இந்த திசை இந்த புத்தி எல்லாம் பார்த்துட்டு எனக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு, டெஃபினட்டா ஆளை கூட்டிட்டு வான்னு இருப்பேன். சூப்பருங்க சார். சரிங்க சார். சார் அதாவது உங்க அனுபவங்க சார், எனக்கு பத்தலைங்க சார் அந்த அனுபவம். இல்ல உண்மைங்க சார். அதான் நான் சொல்றேன், நீங்க ஆளை கூட்டிட்டு வா, மேற்கொண்டு சரிங்க. பேசலாங்கிற ஒரு ஐடியா வரைக்கும் வந்துடலாம். ஓ சரிங்க சார், காரணம் சரிங்க என்னன்னா, நான் வந்து சஸ்பெக்ட் என்னன்னா 12 சம்பந்தப்பட்ட டெஃபினட்டா சஸ்பெக்ட். புரியுதுங்க சார். இந்த மோட்சகாரகன் உள்ள குரு வந்துடுறான். தசை நடக்குது, புரியுதுங்க சார். மகர லக்னத்துக்கு குரு தசைங்கிறது அவ்வளவு நல்லதே கிடையாது. உண்மைங்க சார், உண்மைங்க. மகர லக்னத்துக்கு குரு தசைங்கிறது அவ்வளவு நல்லது கிடையாது. ஆமாங்க சார். ரைட்டுங்களா? ஏன்னு காட்டுறேன். நியாயத்துக்கு இவர் இறந்து போவார்னு கண்டுபிடிப்பாருன்னு இல்லையோ, டெஃபினட்டா இந்த ஜாதகர் இப்ப அடிபட்டு இருக்கணும், ஏதாவது பிரச்சனையில சிக்கியிருப்பான்ங்கிற வரைக்கும் நம்ம டெஃபினட்டா சரிங்க சார். பேசலாம். புரியுதுங்க சார், அதற்கான எல்லா விதமான அசம்ஷனும் இந்த ஜாதகத்துல இருக்குது. புரியுதுங்க சார், புரியுதுங்க சார், ரைட்டுங்களா? புரியுதுங்க. அவ்வளவுதான். நம்ம தொடர்ந்து நீங்க போகாம இருந்து தொடர்ந்து பேசியிருந்தோம்னா, நானே சரிங்க சார். கேட்டிருப்பேன், இந்த ஜாதகரே பாக்குறதுக்கு உங்களை வந்தானான்னு ஒரு வார்த்தையை என் மனசுல தோணுனது சொல்றேன். ஓ புரியுதுங்க சார், இந்த புரியுதுங்க பையன் சார், உங்களை புரியுது. பார்க்க வந்தானான்னு எனக்கு ஒரு கேள்வி. ஓ எனக்கு புரியுதுங்க சார். நீங்க வந்து இதுக்கு போயிட்டு வர டிஸ்கஸ் பண்ணுனீங்க, நாங்க வந்து அதை டிஸ்கஸ் சார் பண்ணோம். அதுக்குள்ள பாப்பாவை கூட்டு வர்றதுக்கு ஒன்றும் போயிட்டேங்க தப்பு சார். இல்லை. ஆனா சரிங்க சார். நம்ம எல்லாம் பேசிக்கும் போது இந்த மாதிரி வந்து நடக்கிறது தவறு கிடையாது. ஆனா நீங்க சரிங்க ஒரு சார். வருத்தப்படுறீங்க பாத்தீங்களா, கிளைண்ட்டுக்கு முன்னாடி தோத்து போக கூடாதுன்னு. அந்த அதுதான் சார் வருத்தம் பெரிய. அந்த வருத்தம் இருந்ததுன்னா நீங்க சத்தியமா இன்னைக்கு இல்ல என்னைக்குமே ஜெயிச்சிருவீங்க. சரிங்க சார். அது சார் முன்னால முடியவே இல்லைங்க சார் என்னால. அதெல்லாம் வருத்தப்படாதீங்க, விடுங்க, சரிங்க சார். கண்டுபிடிச்சிடலாம். ஆண்டவன் நம்ம கொடுப்போம். அடுத்தடுத்துல இந்த தோல்வி வராம தப்பிச்சுக்கலாம். கட்டாயங்க சார். புரியுதுங்களா? சரிங்க சார், சரிங்க சார். இன்னைக்கு 12ங்கிறது உங்களுக்கு சந்தேகத்தை உருவாக்கி கொடுத்துட்டோம்ல. இனிமே கட்டாயங்க 12 சார், வந்தாலே கட்டாயம். நீங்க நிச்சயமா டெஃபினட்டா அந்த நபரை ஆளை எங்கப்பா அப்படி அவனை கேட்டுருவோங்க சார், கேட்டுருவோங்க சார். உறுதியா புரியுதுங்களா? கேட்டுருவோங்க சார். இதுல என்ன சரிங்க சார். யாருமே சந்தேகப்பட முடியாது என்னன்னா, ஏஜ் சரிங்க தான் சார். மேட்டர். புரியுதுங்க சார், உங்களுக்கு புரியுதுங்க சந்தேகம் சார். வராம போறதுக்கு காரணம் இங்க உங்களுக்கு நான் மட்டும் இல்ல, அது எல்லாத்துக்குமே நீங்க சொன்னது அதான் சார். நான் அதனாலதான் சார் அதை பத்தி யோசிக்காம விட்டுட்டேங்க சார். வயசுதான் காரணம். உண்மைங்க சார். ம். அந்த வயசு காரணம் தான் உங்களால அதை சிந்திக்க முடியாம போனது. உண்மைங்க சார், உண்மைங்க சார். புரியுதா புரியலைங்களா? புரியுதுங்க சார். நம்ம இயல்பாவே என்ன பண்ணிடுறோம், ஒரு அட்லீஸ்ட் ஒரு 60 குணமா இல்லாம போயிடுறாங்க. நான் அப்படி அப்படிதான் சார் டிஃபால்ட்டா கண்டிப்பா. நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். உண்மைங்க சார், இது உங்க உண்மைங்க சார். மனசுல இல்ல, என் மனசுலயும் இருக்குது. சரிங்க சார், சரிங்க சார். சர்க்கிள் வரும், புரியுதுங்க சார். கவலைப்பட உண்மைதாங்க வேண்டாம். சார். 4-5 சரக்கு வாங்கினாதான் நமக்கு அறிவு வரும். உண்மைங்க சார், உண்மைங்க சார். பெரிய அடிங்க சார். என்ன அப்படியே அடுத்த ஜாதகமே சார் அப்பமெண்ட்டு கேன்சல் பண்ணிட்டேங்க சார். என்னால அன்னைக்கு உங்களுக்கு எதையுமே ஜீரணம் பண்ண முடியலைங்க சார். ம், எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுமா, எல்லாத்தையும் கேன்சல் பண்ண அப்படின்ட்டாங்க சார். ம், ஐயா, அப்படியே சார் அந்த ஒரு ஜாதகம் காலையில 9:30 மணிக்கு அவர் கையில கொடுத்த அடுத்த நிமிஷம் ம். எல்லாம் சொன்னதெல்லாம் நடந்து போச்சுன்னு சார். அந்த இடத்துல ஒரு தனக்கலம் வரும் பாருங்க சார், பெரிய சந்தோஷம். தலக்கணம். அது வந்துருச்சுங்க சார். அது சார் அடுத்து போட்டாரு பாருங்க சார் ஒரு பிரச்சனை. இத்தனையும் நீ சொன்ன இல்ல, ம். என் பையன் செத்து போயிடுவான்னு ஏன்டா சொல்லன்னு கேட்டார். நீ செத்து போயிருந்தீங்கன்னா உன் பையன் சாவாம இருந்திருப்பான்.
சார் அதை தான் சார் நான் சொல்றதுக்கு கடைசியா சொன்னேன். உன்னாலதான் அவனை போட்டு சூசைட் பண்ணா. ம் சரி, இதே விஷயத்த உங்க அம்மா உன் மனைவி செத்து போயிடான்னு சொன்னார்லடான்னு கேட்டேன். ம் சார் அந்த இடத்துல நமக்கு தொழில் வந்து நம்ம தெய்வ தொழிலுங்க சார், நம்ம வாக்கு தொழில். அதே விஷயத்த நான் தான்டா சொன்னேன்னு கேட்டேங்க சார், அவ்வளவு கெத்தா. ம் ஆமா, நான் எதிர்பார்க்கவே இல்லை நடந்தது அப்படின்னாருங்க. அது நான் முன்னாடியே சொல்லிட்டேங்க சார். நீ அது நமக்கு எனக்கு என்னன்னா சார், அதை செஞ்ச நம்ம திதி சூரியத்துல வாய்ச்சுன்னு போட்டு ஈஸியா சொல்லிட்டோமே. அது நமக்கு கரெக்டா அது கேந்திரங்க நமக்கு அது காட்டி கொடுத்ததே. இந்த இடத்துல நம்ம கேர்லெஸ்ஸா விட்டுட்டோமே அப்படிங்கறதுதாங்க சார் என்னுடைய அந்த 12ஆம் படத்துல திசைகள் வரும்போது ஏன் நம்மளால அதை வந்து அடுத்தது அதான் வருது. ராகசிக்கு அப்புறம் குரு திசை. குரு திசையில வரும்போது நம்ம எப்படி நம்ம இந்த இடத்துல விட்டோம், எல்லாமே சந்திரன் குரு அந்த புனர்பூசம் அஸ்தம் இப்படியே வருது. அப்ப நம்ம அதை அந்த கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணியிருந்தா அதையும் அடிச்சு எழுப்பிக்கலாம், நம்ம விட்டுட்டோமேங்கிற விஷயம் தாங்க சார். விடுங்க பார்த்துக்கோ. ஓகே சார், நன்றிங்க சார். சரி, நன்றிங்க சார். வழக்கம் சார் போல இது எனக்கு வந்து நம்ம வந்து நன்றி. ஞாயிற்றுக்கிழமை வந்து கிரகங்களின் தத்துவங்களை வச்சு இந்த பொருத்தம் பார்க்கறது எப்படி அதை பற்றிலாம் அது சம்மந்தப்பட்ட தலை போட்டு ஞாயிற்றுக்கிழமை சரிங்க சார். பேசிக்கிறோம். ஓகே சார், நன்றிங்க சார். நன்றிங்க சார். எல்லாருக்கும் நன்றி, அனைவருக்கும் நன்றிங்க ஐயா. நன்றி. நன்றி நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி சார். நன்றிண்ணா.